Hi friends, welcome to Redex Media. இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரியஸ் கேஸை நம்ம பார்க்க போகிறோம். 1992 மார்ச் 27th நடக்கப்பட்ட ஒரு கொலை. கிட்டத்தட்ட 28 வருஷமாக ஆயிருக்கு. இந்த கேஸு எந்த நிலைவில் இருக்குது, என்ன பிரச்சனையில் இருக்குது, பணங்காசு இருக்கிறவங்க இந்த கேஸ்லேருந்து எப்படி வேணாலும் வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுது. 28 வருஷமாக இந்த பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு தீர்வு இல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது. சரியா இருக்கே. இப்போ கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆன பிறகு இந்த கேஸை பற்றி பேசணுன்றது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரேகா சித்திரம் இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த கேஸை பற்றி பேசணும், மக்கள் நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே 28 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன்னா நிறைய பேர் இப்போது இந்த ஜென்ரேஷனில் அங்கே என்ன நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது. 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு படம் இன்றைக்கி 2025 ரிலீஸ் ஆன அந்த படம் முழுக்க அந்த கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கான்வென்ட்டில் என்ன நடந்தது, அந்த பெண் எப்படி இறந்து போனாங்க, அதுவும் 19 வயசு பெண் எப்படி இறந்து போனாங்கன்றதை முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட்டை தெளிவாக என்ன நடந்தது ஆக்சுவலி கேரளாவில் நீங்கள் முழுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபயா அப்படின்னு சொல்லக்கூடிய 19 வயசு இளம் பெண். இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயமில் ஒரு கான்வென்ட்டு. இங்கே என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே கான்வென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும், ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். அன்றைக்கின்ற நாள் அந்த பெண்ணுக்கு எக்ஸாம் இருந்திருக்கு. இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும், அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். 4th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே இறங்கி வராங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்த உடனே அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை அவங்க கண்ணால் பார்த்துடுறாங்க. அதே கான்வென்ட்டில் ஒரு சிஸ்டரும் அதே கான்வென்ட்டில் வேலை பண்ணக்கூடிய 2 ஃபாதரும் ஒரே ரூமில் உடலுறவு வச்சுருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே ரூமில் ஒரே அறையில் அவங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு தருணத்தை அந்த 19 வயசு இளம் பெண் பார்த்துடுறாங்க. ஸோ இந்த பெண் பார்த்த அடுத்த செகண்டு பயத்தோட அந்த 19 வயசு என்ன பண்ணணும் என்ன பேசணுன்றதே தெரியல, அவளுக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க. உடனே இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணு அந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ, இந்த பொண்ணு பார்த்துட்டல, இங்கே இருக்கிறவங்களை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுவா, இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும், நம்மளுக்கு மரியாதை பிரச்சனை, ப்ரெஸ்டேஜ் பிரச்சனை அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஏன் ப்ரெஸ்டேஜ் பிரச்சனை வருதுன்னா, இந்த ஃபாதராக பொசிஷன் எடுத்த பிறகு, ஃபாதராக போஸ்டிங் ஆன பிறகு இந்த மாதிரி தாம்பத்த உறவுலலாம் அவங்க ஈடுபடக்கூடாது. பெண்களை இந்த மாதிரி தவறான ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடாது. பட் ஒரு ஃபாதராக இருக்கக்கூடிய இவங்களே இந்த மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு விஷயங்களை அந்த கான்வென்ட்டுக்குள்ளேயே பண்ணும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை நம்ம இப்படியே விட்டாக்க நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும், இது வெளியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு திங்க் பண்ண அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு 4வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ் கிட்ட போயிட்டுருக்குறாங்க. உடனே இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இரும்பு கோடாலியால் அந்த பெண்ணை அடித்து தாக்குறாங்க, அடித்து கொன்னுடுறாங்க. 3 முறை அந்த கோடாலிலேயே வெட்டி அடித்து அந்த இடத்துல துடிச்சு அந்த பெண் உயிர் இறந்து போயிடுறாங்க. அந்த பெண்ணை கோடாலியில் 3 முறை வெட்டின பிறகு அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஸோ அந்த பிளட்டெல்லாம் அந்த பிளட்டெல்லாம் ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணோம். இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இவங்க தேடுற இடம் தான் அந்த கான்வென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு இந்த பிளட்டெல்லாம் எடுத்து க்ளீனாக தொடச்சி மாப்பு போட்டு அந்த இடம் பெனாலெல்லாம் போட்டு ஊற்றி கழுவிட்டு அந்த இடத்த மறுபடியும் சுத்தம் பண்ணுறாங்க. இங்கே நடக்கக்கூடிய அனைத்து சம்பவத்தையும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
அந்த கான்வென்ட்டுக்குள்ளே திருட வந்த ஒரு திருடன் மறைஞ்சிருந்து அங்கே நடந்த அந்த சம்பவத்தையும் அங்கே நடந்த அனைத்து சம்பவத்தையும் தெளிவாக அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறாரு அந்த அடக்கா ராஜு. இந்த அடக்கா ராஜு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயமில் இருக்கக்கூடிய நைட் டைமில் மட்டும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடு, இந்த மாதிரி காலேஜ், இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அவனுக்கு அன்னைக்கு செலவுக்கு தேவையான ஐட்டம்ஸுங்களை வந்து திருடி வெளியே விற்று அதில் பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு நார்மல் திருடன். இந்த திருடனால தான் இன்னைக்கு இந்த பெண்ணோட சடலம், இந்த பெண்ணு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வாக்குமூலமாக வச்சு கோர்ட்டில் இந்த கேஸை வந்து ஃபர்தர் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிட்ட பிறகு சிபிஐ ஆகட்டும், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், இவனை இந்த 2 பேரை கன்ஃபார்ம் பண்ணி இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பட் இதுக்கு எதுக்கு கிட்டத்தட்ட 28 வருஷம் எடுக்கணும்? 28 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எத்தனை ஓட்டை இருக்குதோ அத்தனை ஓட்டையும் பணத்தை கொடுத்தாக்கா அடைஞ்சிடும். பணத்தை கொடுத்து அந்த ஓட்டையெல்லாம் மூடிடலாம் அப்படின்னு காமனாகவே ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த பணத்தை வச்சு ரொம்ப நாள் வந்து அவங்களால தப்பிக்க முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டது. இவங்க 3 பேருக்குமே இந்த திருடன் தான் இந்த விஷயத்தை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் கோர்ட்டுக்கும் ஐ விட்னஸாக இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த 3 பேருக்குமே தெரியாது. சரிங்களா? இங்கே தான் ஒரு மெயின் ட்விஸ்ட்டு. இந்த திருடனை வந்து சைடில் வச்சிடலாம். நம்ம வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி எடுக்கப்பட்ட ஒரு சினிமா 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்க்க வச்சுருக்கு. இதே சம்பவம் தான் தர்மஸ்தலாவில், கர்நாடகாவில் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டாங்க 2012. இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பெங்களூரில் ஒரு பெரிய சம்பவம். MD சமீர்ன்ற ஒரு யூடியூப் சேனல் அவர் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 18 மில்லியன் போயிடுச்சு. இன்றைக்கி கோர்ட் ஆர்டரில் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பணம் வேலை செய்யுது இந்த கான்ஸ்டிடியூஷனில். ஸோ உண்மையை எடுத்து உரைக்கி பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், இல்லை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆகட்டும், இல்லை காமன் மேன் ஆகட்டும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ ரேகா சித்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்த பிறகு தான் இந்த கொலை செய்த பிறகு அந்த பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணோம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கிணத்துல போட்டுறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி எல்லாம் நீட் அண்ட் க்ளீன், மறுபடியும் நார்மல், பேக் டு நார்மல் மாதிரி ஆயிடுறாங்க. சரி, இப்போ இந்த மர்டர் வந்து ஆயிருக்கு. கிணத்துல வந்து டெட் பாடி கிடக்குது. உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணோம். அது மட்டும் இல்லை, கோட்டயத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ உடனே அந்த இடத்துல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் சீனெல்லாம் போய் போலீஸ் பார்க்குறாங்க. அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பெண்ணோட டெட் பாடி சடலம் வந்து கிடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, ஜென்ரலாகவே ஒரு க்ரைம் சீனை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃப் வரணும். சட்டப்படி அதுதான் ரூல்ஸு. ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த க்ரைம் சீனெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் வர்றதுக்குள்ளேயே போலீஸ் வந்து அந்த கிணத்துலேருந்து அந்த டெட் பாடியை மேலே எடுக்கிறாங்க. மேலே எடுத்து ஒரு ஒயிட் கலரில் துணியெல்லாம் சுற்றி அந்த டெட் பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு 24 வயசு இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து உண்மையிலே இந்த க்ரைம் சீனெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் தான் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே நான் வரத்துக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க, நான் க்ரைம் சீனெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், நான் ரிப்போர்ட் கொடுக்கணும், நீங்கள் இந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபாதருங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது, இது ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு, வேறு ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கழுத்துக்கிட்ட கை காலெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த ஃபோட்டோ எடுத்தது தான் இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்விஸ்டே இருக்குது. இந்த பொண்ணு கொலை செய்தது யாரும் பார்க்கல, எக்ஸப்ட் ஒரு திருடன். அதை நான் ஸ்டோரி உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அந்த திருடன் பார்த்துருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கொலை யாருமே பார்க்கல. இவங்க 3 பேர் தவிர இந்த கொலை செய்தது யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க ஃபுல் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த கொலை செய்திருக்குது, இந்த கொலை நடந்திருக்குது, இதை கண்டுபிடிக்க மாட்டேது, இது வந்து ஜென்ரலாக ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால்
இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த கழுத்துக்கிட்ட சில இடங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தார் இல்லைங்களா, அதை அவர் பிரிண்ட் போட்டு பார்க்குறாரு. கழுத்துக்கிட்டலாம் வெட்டு இருக்குது, கை காலெல்லாம் இன்ஜுரி இருக்குது, கை காலெல்லாம் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ இது எல்லாம் கிரைம்ஸ் இன் ரிப்போர்ட்டில் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு ஸோ அந்த கழுத்துக்கிட்ட காலுக்கிட்டலாம் வெட்டுக்காயம் இருக்கிறத வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு இந்த ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த போலீஸுங்கெல்லாம் வந்து காமனான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இல்லையா, அங்கே வேலை செய்யக்கூடியவங்க, கான்வென்ட்டில் இருக்கக்கூடியவங்க, சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க, காலேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. இந்த பொண்ணு எப்படி இறந்து போனாங்க, என்ன நடந்தது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே எங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு, அந்த பொண்ணு வந்து அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு எல்லாருமே அந்த பொண்ணை வந்து தானா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து போலீஸ்க்கு வந்து வாக்குமூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாக்குமூலம் கொடுத்த பிறகு மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொலை நடந்த அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு தெளிவாக வந்து போலீஸுங்களை பாதுகாப்புக்கு போடுறாங்க. ஸோ போலீஸ் எல்லாம் ஃபைனலாக இந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்தராக எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 1992 27 மார்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த கேஸையும் வந்து மூடுறாங்க, கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நேச்சுரல் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பட் இங்கே ஒரு இடத்துல ஆர்கே கொலை நடந்த பிறகு ஜென்ரலாகவே வந்து பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு அது மர்டரா இல்லை கொலை செய்யப்பட்டதா அப்படின்னு தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் தெரியும் இல்லையா, அது ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுவும் நடந்திருக்கு. பட் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கேஸ் ஆஃப் டெத்து சூசைடு நேச்சுரல் சூசைட். ஸோ அந்த கேஸ் அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆள் பலம், பணபலம், அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த கேஸை வந்து மூடி இருக்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் டாக்டரை கைக்குள்ள போட்டுட்டு இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸை ஊற்றி மூடின பிறகு போலீஸ் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் அந்த கான்வென்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்லேயும் ஒரு ப்ரெஷர் இல்லை, படிப்புலேயும் ஒரு ப்ரெஷர் இல்லை, நிம்மதியாக படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அன்னைக்குன்ற நாள் ரொம்ப காமாக கூலாக இருந்த பெண் எப்படி இறந்து போனா, அவள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு அங்கே வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அபயாவோட அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி செய்கிற பொண்ணு கிடையாது, அவள் ரொம்ப போல்டான பொண்ணு, ரொம்ப திறமைசாலியான பொண்ணு, அவள் எந்த ஒரு காரணத்துக்கும் அவள் தன்னைத்தானே சூசைட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டா, இங்கே ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்குன்னு இந்த கேஸ் இன்னும் ஃபர்தராக இன்னும் ஒரு ஸ்டெப்பு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதருங்க யாராக இருந்தாலும் அந்த ஃபாதர் சிஸ்டருங்க எல்லாருமே இந்த கேஸை எப்படியாவது மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, எப்படியாவது இந்த கேஸ் வெளியே வந்து இது ஒரு கொலை தான் அப்படின்னு தற்கொலை ஒரு கொலை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா இது நம்ம சர்ச்சுக்கே கெட்ட பேர் அப்படின்னு அவங்க இந்த கேஸை எப்படியாவது மூடி மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாங்க, அந்த சிஸ்டருங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, இல்லை அந்த ஸ்கூலுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அந்த சம்பவத்தையே எப்படியாவது மூடி மறைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய சில சிஸ்டர்ஸுங்க வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பப்ளிக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்டில் இறங்குறாங்க, போராட்டத்தில் இறங்குறாங்க. எப்படியாவது இந்த கேஸ் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. இந்த சர்ச்சோட ஃபாதர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட டைனமோ ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கேஸை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கேஸை மறுபடியும் யாரும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண வந்தாலும் சரி, தயவு செய்து இந்த கேஸை எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய பணத்தை கொடுத்து இந்த மேட்டரை வந்து அப்படியே ஊற்றி மூடி இருக்கிறாங்க. பட் இங்கே கேஸை க்ளோஸ் பண்ண பிறகும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண பிறகும் பணங்காசு நிறையா எல்லாருக்கும் செலவு பண்ண பிறகும் எப்படி இந்த கேஸ் மறுபடியும் வெளியே வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த கேஸை வந்து ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் போராட்டம் பெரிய லெவலில்
சிஸ்டர்லேருந்து பப்ளிக் எல்லாருமே ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் நடந்த உடனே ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் சிபிஐ வரைக்கும் இந்த கேஸில் இன்வால்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் வந்து ஆரம்பிக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டோட க்ரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸை வந்து மாற்றுறாங்க. க்ரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸ் மாறின பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ்கிட்ட இருக்கிற கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ண பிறகு மறுபடியும் இவங்க நார்மல் இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த காலேஜிலேருந்து அந்த கான்வென்ட்லேருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வெளியே இருக்கிற மக்கள் சோஷியல் மீடியாவில் பரவன இந்த சம்பவத்தெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் மறுபடியும் அந்த க்ரைம் பிரான்ச் ஃபுல்லு எல்லாம் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் மீண்டும் அங்கே தான் வந்து நிற்கிது, இது வந்து ஒரு தற்கொலை தான் அப்படின்னு. ஒரு தற்கொலை அப்படின்னு அந்த கேஸை மூட வந்தாலும் மீண்டும் அதே க்ரைம் பிரான்ச் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சூசைட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு, மர்டர் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மர்டர் யார் பண்ணாங்க, இங்கே வந்து எப்படி இந்த மர்டர் பண்ண முடியும், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர் ஆச்சே, ஃபாதருங்க இங்கே வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, இந்த சர்ச்சில் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறாங்கன்னா அப்போ இங்கே யார் வெளியிலேருந்து வந்திருப்பாங்களா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு இந்த கேஸ் மேலே இன்னும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறாங்க, பொதுமக்களோட ஆதங்கத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கேஸில் யார் தான் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு இந்த கேஸு. ஏன்னா மறுபடியும் போலீஸ் இன்வால்மெண்ட் ஆகுறாங்க, க்ரைம் பிரான்ச்சு இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ஆதங்கமாக இருக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அந்த கான்வென்ட்டில் அப்படின்னு. ஸோ இந்த க்ரைம் பிரான்ச் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸை மறுபடியும் நாங்கள் மூடுறோம், இது வந்து எந்த ஒரு நிலைப்பாடுலையும் இந்த கேஸை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு கேஸை மூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை மூட போகிறோம் அப்படின்னு க்ரைம் பிரான்ச்சு சொல்கிறாங்க. உடனே அந்த அபியா கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ மீண்டும் இந்த ப்ரெஷர் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த கேஸில் என்ன தான் நடந்திருக்கு, என்ன தான் பிரச்சனை, இங்கே ஏன் இந்த அளவுக்கு போராட்டம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவ் வந்து இந்த கேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிபிஐ இந்த கேஸை எடுத்துக்கிட்ட பிறகு இந்த கேஸை வந்து மறுபடியும் இந்த கேஸை வந்து ரீஇன்ட்ராகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னென்னா ஸ்டேட்லேருந்தே எங்களுக்கு நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து நிறைய பேர் விஐபியிலேருந்து கட்சி சார்பாலேருந்து விஐபியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த கேஸை எப்படியாவது மூடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த சிபிஐ ரிப்போர்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸை வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்ட பிறகு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வராங்க. அப்படின்னா இந்த பொண்ணு எந்த தேதியில் இறந்தாங்க, எப்போ இந்த மர்டர் நடந்தது, எங்கே அந்த பாடியை கண்டெடுக்கப்பட்டது, யாரெல்லாம் அதில் இன்வால்மெண்ட் ஆயிருந்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேமராமேன்லேருந்து யாரெல்லாம் அந்த அந்த பாடியை யார் பார்த்தது அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சிபிஐ வந்து இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் மெயின் ட்விஸ்ட்டு. இப்போ இந்த க்ரைம் சீனெல்லாம் ரீஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ரைம் சீனை எப்படி ரீஒர்க் பண்ண முடியும், 28 வருஷம் ஆன பிறகு க்ரைம் சீனை எப்படி ரீஒர்க் அவுட் பண்ண முடியும், அந்த பாடியை எலும்பு கூடு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த கேஸை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்றது வந்து தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சிபிஐங்கெல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸருங்களாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 பேர் தான் அக்யூஸ்ட், இவங்க 3 பேர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு நெருங்கும் போது உடனே அந்த ஆஃபீஸரை வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல்லடம் கொலை கேஸ் நடந்தது, 3 பேரை வந்து ஒரே வீட்டில் கொலை செய்தாங்க. கிட்டத்தட்ட திருப்பூர் கமிஷனர் லக்ஷ்மி மேடம் அவர்கள் அந்த கொலை குற்றவாளிகளை நெருங்கிட்டோம், நாங்கள் எனி மூமெண்ட் அவங்கள வந்து கைது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை எல்லாரும் பார்த்துருப்போம். கமிஷனர் மேடமை வந்து லக்ஷ்மி மேடமை வந்து இன்னொரு துறைக்கு மாற்றுறாங்க. புதுசாக வந்த கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த கேஸை வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது உடனுக்குடனே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அரசியல் பலத்தாகட்டும் இல்லை பணபலமாகட்டும் அவங்கள அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் உடனே அவங்கள தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயும் மீண்டும் ஸ்டார்டிங்கில் அந்த அந்த டெட் பாடியை வந்து அந்த கிணத்துலேருந்து எடுத்தார் இல்லையா ஒரு இன்ஸ்பெக்டரு, அவர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா மர்மமான முறையில் அவரும்
சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. பட் அவர் இறந்து போன பிறகு அவர்கிட்ட ஒரு டைரியை வந்து கைப்பற்றுறாங்க. அந்த டைரியில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணோட கேஸை வந்து நான் நாள் ஹேண்டில் பண்ணும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணை வந்து முழுக்க அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க, இது மர்டர் தான் அப்படின்னு நான் உறுதி செய்துட்டேன். ஆனால் இந்த கேஸ் ரிப்போர்ட்டை வந்து என்னால் பதிவு செய்ய முடியல, எஃப்ஐஆர் போட முடியல, என்னை போட விட மாட்டேன்றாங்க. ரெண்டாவது இது தற்கொலை தான் அப்படின்னு வந்து சிபிஐலேருந்தும் கிரைம் பிரான்ச்சிலேருந்தும் வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடுறாங்க. இந்த ப்ரெஷர் தாங்க முடியாத என்னால் மீண்டும் என்னோட வேலையை வந்து நான் நேர்மையாக வேலை செய்ய முடியாத ஒரு மன உடைச்சலில் நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க, இது முழுக்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு அந்த டைரியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வைக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு மறுபடியும் சிபிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இந்த கேஸ் சார்பாக. ஸோ இந்த கேஸை என்ன பண்ணுறாருன்னா இவர் ரீஇன்ட்ராகேஷன் பண்ணுறாரு. ரீஇன்ட்ராகேஷன் எப்படி பண்ணுறாருன்னா, அபயா பாடி மாதிரியே ஒரு டம்மி டெட் பாடியை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலை எப்படி நடந்தது, எங்கெல்லாம் அடி விழுந்திருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை ஆயிருக்குன்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ஃபைனலாக அந்த டம்மி டெட் பாடியை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் யாருன்னா, பேரையே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. 2 ஃபாதருங்க, ஒரு சிஸ்டரு, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டாரு. இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் உடனே அந்த சிபிஐ ஆஃபீஸரை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுது, வேலையிலிருந்து எடுத்துடுறாங்க. இதுவும் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு சம்பவத்தை செய்ய வச்சிருக்கிறாங்க. இந்த சிபிஐ ஆஃபீஸர் வேலையை விட்டு வெளியே எடுத்த உடனே இவர் முன்னாடியே அட்வான்ஸாக இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. ரிட்டையர்ட் ஆகிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா, ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும், மினிஸ்டர்லேருந்து சிஎம் வரைக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்ச்சு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பணபலமோ ஆள் பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டர், ஒரு சின்ன பொண்ணை கொலை செய்திருக்கிறாங்க. இந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்கு நிறைய சதித்திட்டங்கள் செய்யப்பட்டு இருக்கு. என்னையும் வேலையை விட்டு எடுத்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு, இவங்க தான் கொலை செய்திருக்கிறாங்கன்னு அந்த ஃபாதரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, சிஸ்டரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் ஆன பிறகு கேரளாவில் எக்கச்சக்கமான ப்ரெஷர் ஆரம்பிக்கிறாங்க. கேரளா ஸ்டேட்டே வந்து பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு எல்லாருமே ஜஸ்டிஸ்க்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ரெஷர். ஓகே ஆர்கே, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து, அதான் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை வந்து பணம் காசு கொடுத்து டாக்டரையே விலைக்கு வாங்கி அந்த ரிப்போர்ட் வந்து நார்மல் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. ஓகே ஃபைன், அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு நன்னு 2 ஃபாதருங்க வந்து உடலுறவு வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, தே ஹேட் லைக் இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் 2 ஆண் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இதை வந்து ஃபாரன்சி ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லையா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், இவங்க 3 பேருமே அந்த உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னு நிரூபிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், இந்த 3 பேரும் உடலுறவு வச்சுக்கிறத அந்த மேட்ரு வந்து ஏன் வெளியே வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோலாம் சம்பவம் போயிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த 3 பேரில் ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நன்னு, அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கோத்ரூ பண்ணுறாங்க. என்னன்னா, நாம் 3 பேரும் இந்த இடத்துல உடலுறவு வச்சுக்கிட்டோம் இல்லையா, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 3 பேருமே மாட்டிக்குவோம். அதுக்காக இவங்க ஸ்பெஷலாக ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கோத்ரூ பண்ணுறாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பேர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹைமனோ பிளாஸ்டி. அப்படின்னா இந்த உடலுறவு வச்சுக்கிட்டாங்க இல்லையா அந்த பெண், அந்த நன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தன்னோட ப்ரைவேட் பார்ட்டை இந்த மாதிரி ஒரு இன்டர் கோர்ஸ் நடக்கலை அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரைவேட் பார்ட்டில். காரணம் என்னன்னா, இவங்க உடலுறவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலனாலும், நீங்கள் உடலுறவு வச்சுருந்தீங்கன்னா பாடியில் சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த விந்து அணுக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ப்ரைவேட் பார்ட்டில் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பண்ணாங்கன்னா எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக அந்த நன்னு வந்து மாட்டிக்குவாங்கன்றதுனால அந்த ப்ரைவேட் பார்ட்டை எதுவுமே ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி தச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சம்பவமும் நடக்காத மாதிரி ஒரு பெண்ணா அடக்க ஒடுக்கமாக சைலண்டாக இருந்திருக்கிறாங்க அந்த நன்னு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சர்ச்சில், அந்த கான்வென்ட்டில்
நிறைய சேஞ்சஸ். ஆர்கிடெக்ட் ரீசன் பிரகாரம் ஸ்டேர்கேஸ் இருந்த இடத்துல கிச்சன் வருது, கிச்சன் இருந்த இடத்துல டாய்லெட் வருது, டாய்லெட் இருந்த இடத்துல பெட்ரூம் வருது, பெட்ரூம் இருந்த இடத்துல ஸ்டடி ஹால் வருது, ஸ்டடி ஹால் இருந்த இடத்துல சர்ச் வருது. இந்த மாதிரி பொசிஷனே மாற்றிருக்கிறாங்க. எல்லாம் இந்த 28 வருஷத்தில் யார் எந்த இடத்துல வந்து எங்கே பாடி இருந்தது, எங்கே விழுந்து கிடந்ததுன்னு தெரியாத வகையில் எல்லாத்தையுமே ட்ராஜடியாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கண்டுபிடிக்காத ஒரு தருணத்தில் ஒரு பக்கம் போலீஸ் கன்ஃபியூஷன் ஆகிருக்குது, ஒரு பக்கம் சிபிஐ கன்ஃபியூஷன் ஆகிருக்கிறாங்க, ஒரு பக்கம் சைபர் கிரைம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கிறாங்க, ஒரு பக்கம் மக்கள் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த 3 கொலை செய்தவங்க அப்புறமா அந்த ஃபாதருங்கெல்லாம் வந்து ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்களா, இல்லை சர்ச்சுக்கு கெட்ட பேர் வந்துருமா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே அந்த திக் 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 திக்னு இந்த டிக் டிக்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு திகில் நேரம் மாதிரி திக் 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 திக்னு ஒரு சம்பவம் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் என்ன நடக்குதுன்னா, இங்கே தான் முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு திருடன் அந்த கொலையை பார்த்தாரு, அந்த சம்பவத்தை பார்த்தாரு. ஒரு திருடன் வந்து அங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் ஐ விட்னஸாக பார்த்துருக்கிறாரு, அவர் வந்து ஹை விட்னஸாக இருக்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். அந்த திருடன் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த திருடனோட சப்ஜெக்ட் பேசப்படுது. அந்த திருடனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திருடனை அரெஸ்ட் பண்ண பிறகும் அந்த திருடன் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரால் தான் இந்த கேஸு வந்து ஒரு திருப்பு முனையாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அவர் பேர் வந்து அடக்கா ராஜு. ஸோ இந்த அடக்கா ராஜு என்ன பண்ணுறாருன்னா, இல்லைங்க இந்த கொலை நடந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். அன்னைக்கு காலை ஒரு 4:30 மணி இருக்கும். இந்த 2 ஃபாதருங்களும் இந்த நன்னும் டார்ச் அடிச்சுட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். தூக்கிட்டு போய் அவங்க அந்த கணத்தில் போடும்போது நான் லைவாக இந்த விஷயத்தை பார்த்தேன், இந்த சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னு தன்னோட வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்கிறாரு. அடக்காராஜு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இவனுக்கு எக்கச்சக்கமான டார்ச்சர் கொடுக்கப்படுது. அந்த திருட வந்தார் இல்லையா அடக்காராஜு, அவருக்கு வந்து எக்கச்சக்கமான டார்ச்சர், கிட்டத்தட்ட 40 பொய் கேஸ் வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், உங்கள் குழந்தைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ வந்து எப்படியாவது இந்த கொலையை நான் தான் செய்து நீ ஒத்துக்கோ, உங்கள் மனைவிக்கும் நாங்கள் வேலை கொடுத்துட்றோம், எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு எக்கச்சக்கமான டார்ச்சர் கொடுத்து அவனை சித்திரவதை இம்சை கொடுத்துருக்குறாங்க. பட் அவன் என்ன சொல்ல வரானா, மிஞ்சி போனால் அந்த வீட்டில் இருந்து நான் ஒரு பிளேட்டோ இல்லை எனக்கு பசிக்கு எது வேணுமோ அதை தான் நான் திருடுவேன். ஆனால் இந்த ஒரு சின்ன பொண்ணை கொலை செய்து இந்த கொலையை மூடி மறைச்சி இந்த பழியை ஏன் மேலே போடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தன்னோட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக அவர் வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த டார்ச்சர் கிட்டத்தட்ட 28 வருஷமா இந்த அடக்காராஜுவை வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி இந்த கேஸை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. 28 வருஷமா அவ்வளோ முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் இவரால் அந்த கேஸை ஒத்துக்க முடியல. பட் மீண்டும் அடக்காராஜு திருடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சமீர்ன்ற ஒரு நபர்கிட்ட விற்குவார். அவர் வந்து கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய பர்சன், இந்த மாதிரி திருடுற பொருளெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு பர்சன். உடனே அவரையும் கை காட்டுறாங்க போலீஸ் வந்து. அந்த அடக்காராஜு வந்து போலீஸ் வந்து அடக்காராஜு சொன்ன பிறகு அந்த சமீரை கைது செய்கிறாங்க. சமீரை கைது செய்து செமையாக அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சமீரோட தம்பியும் கூப்பிட்டு அடித்து சித்திரவதை இம்சை கொடுத்து கிட்டத்தட்ட 28 வருஷமாக இந்த கேஸை வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக போலீஸார் வந்து முயற்சி மேலே முயற்சி வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ் அங்கே அந்த 2 ஃபாதரும் எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பக்கத்தில் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அபயாவோட அப்பா அம்மா கூட இவ்வளோ வருஷம் கழித்து என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னு அவங்க மன உடைச்சல அவங்க அப்பா அம்மா கூட 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யணும் ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் ஆன பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த டெஸ்ட்டோட பேர் வந்து நார்கோ டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் என்னென்னா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய படத்தை சினிமாவெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி போயிட்டு அந்த உண்மையான விஷயங்களை வந்து வெளியே தூங்கும் போது வெளியே உண்மையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொசஸ் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த டெஸ்ட் யாருக்கு எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நன்னுக்கும் அந்த 2 ஃபாதர்களுக்கும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு இந்த நார்கோ டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில்
அன்னைக்கு அங்கே உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டு இவங்க கிட்ட வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் எல்லாம் லைவாக ரெக்கார்ட் செய்யப்படுது. இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த வந்து ஒரு சிடி ரெக்கார்டாக செய்யப்படுது. இது வந்து கேஸ் சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ளாஃபி இல்லைனா இந்த மாதிரி சிடியில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த சிடியை ரெக்கார்ட் லைவாக பண்ணி அவங்க இந்த மாதிரி நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்து ஒத்துக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கப்படுது. இது சிடியாக பண்ணி ஒரு கேஸ் ஃபைலில் சரண்டர் பண்ணி சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இந்த சிடியை ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜு பார்க்கும்போது இந்த கேஸில் ஒரு உண்மைத்தன்மை இல்லையே, எப்படி இவங்க 3 பேரும் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஜட்ஜு. உடனே சிபிஐ என்ன பண்ணுறாங்க, அந்த சிடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அவங்க லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க. அந்த சிடியில் முழுக்க அங்கே லைவாக எடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இல்லை, டூப்ளிகேட்டான ஒரு சிடி ரெக்கார்டு இந்த சப்மிட் பண்ண அந்த சிடியில் வந்து சரண்டர் பண்ண வச்சுருக்கிறாங்க. அந்த சிடி சம்பவம் நடந்த அந்த க்ரைம் ஸ்பாட்ல இருந்து எங்கே அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களோ அங்கேருந்து சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த சிடி வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதுவும் இன்ஃப்ளூயன்ஸ்னால மறைக்கப்பட்ட ஒரு சம்பவம். கோர்ட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த கோர்ட்டு பார்த்த உடனே அந்த சிடியில் ஒன்றுமே இல்லை, என்ன இது ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த 3 பேர் கொலைகாரன்றீங்க, இங்கே ரெக்கார்டு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. உடனே சிபிஐ ஓப்பன் பண்ணி அந்த சிடியை கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க. ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எதுவுமே அதில் இல்லை, எல்லாமே எரேஸ் செய்யப்பட்டிருக்கு. அந்த சிடியில் மற்ற விஷயமெல்லாம் எரேஸ் பண்ணி நாங்கள் 3 பேரும் இந்த சம்பவத்தை செய்யலை அப்படின்றத மட்டும் அந்த சிடியில் இருக்குது. நாங்கள் ஆமாம் செய்தோம் அப்படின்ற அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் எரேஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உடனே இதை கேட்ட சம்பவம் சிபிஐ எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. இல்லை, நான் தான் லைவாக ரெக்கார்ட் பண்ணோம், நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கிறோம், நாங்கள் தான் கொலை செய்தோன்னு ஒத்துக்கிட்ட இந்த சிடி எப்படி எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிடியை வந்து இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும், இந்த சிடியை வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடியை செப்பரேட்டாக இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தா ரீசெக் பண்ணி பார்க்கும்போது அந்த சிடியை கிட்டத்தட்ட 40 டைம் வந்து எடிட் செய்யப்பட்டிருக்கு அந்த சிடியில் அப்படின்றத வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிடியை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு ஒரு கேஸை போட்டு அது ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணி அது ஒரு பக்கம் கேஸு போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் உடனே கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 பேர் மேலேயும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால நான் இவங்களை கைது செய்ய முடியாது, இவங்களை வந்து உடனே நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை மீடியா பீப்புள் ஆகட்டும், இல்லை வெளியே இருக்கிற மக்கள் ஆகட்டும் கொந்தளிச்சுட்டு ஒரே இல்லை இதில் ஏதோ ஒரு சதி நடந்துட்டு இருக்கு, அப்போ இந்த ஜட்ஜு கூட பணத்தை வாங்கிட்டு தான் ஏமாத்துறாரு, ஜட்ஜு பணத்தை வாங்கி இது அந்த குற்றவாளிகளுக்கு துணை போயிட்டார் அப்படின்னு ஜட்ஜே வந்து குறை சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, ஜட்ஜே வந்து உடனே அந்த மீடியா மேலேயும் அந்த பொதுமக்கள் மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் சாரி கேட்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய காமெடி சீனெல்லாம் கோட்டயத்தில் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆள்பலமும் பணபலமும் வச்சு எல்லாத்தையுமே மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிடி இந்த மாதிரி 40 தடவை எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அந்த கேஸை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கேஸோட டீட்டெயிலை. இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸில் 3 பேர் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் இந்த கேஸில் நீங்கள் இன்வால்மெண்ட்டே இல்லை, இதில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் பேரை வந்து நீங்கள் தான் இந்த கொலையை செய்தீங்கன்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்னு அந்த ஒரு நபரை வந்து கோர்ட் வந்து ரிலீஸ் செய்யப்படுது. அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அவரும் வெளியே போயிடுறாரு. ஸோ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 28 வருஷமாக இந்த கேஸை வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் இந்த கேஸ் வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கோர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் அந்த தடவையும் அந்த ஃபோட்டோ எடுத்து கழுத்துக்கிட்ட வெட்டு இருக்கு, அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் அழிக்கலாம், உங்களோட ப்ரெமிசஸ் நீங்கள் விதவிதமாக உங்களோட டிசைன் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கேஸை சார்ந்து எந்த ஒரு சிஸ்டர் அந்த கடவுளை நம்பி வந்தாங்களோ அந்த சர்ச்சுக்கு, அந்த கடவுளுக்கே ஒரு கெட்ட பேர் வராமல் நீங்கள் இந்த சம்பவத்தை எல்லாம் மூடி மறைச்சி மக்களை ஏமாற்ற பார்த்துருக்கிறீங்க, உங்கள் ஊர் மக்களை ஏமாற்ற பார்த்துருக்கிறீங்க, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த கொலையை யாருமே ஐடென்டிஃபை பண்ணாத அளவுக்கு உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த திருடன் அடக்காராஜுவை வந்து உங்களால் மாற்ற முடியல பார்த்தியா அப்படின்னு കോർട്ട് சொல்லியிருக்கு. എനിക്കും പെമ്പിള്ളാരുണ്ട്, എൻ്റെ ഈ അയൽക്കത്തും പെമ്പിള്ളാരുണ്ട്. അപ്പോൾ ഈ പെമ്പിള്ളാരിൽ നിന്ന് ആർക്കും ഒരു ദോഷം വരരുത്. എന്നാലും പറ്റിക്കഴിഞ്ഞാൽ ഇത്രയും വയസ്സ് വരെ വളർത്തിയിട്ട് പെട്ടെന്ന് അത് കാണാതെ പോകുമ്പോൾ തന്നെ ആ അവസ്ഥയൊന്ന് ആലോചിച്ച് നോക്കി.
അതുകൊണ്ട് എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് നീതി കിട്ടണം. എൻ്റെ ഏറ്റവും വലിയ ആഗ്രഹമായിരുന്നു അത് കിട്ടണം. അത് കിട്ടി. എനിക്ക് ഇപ്പോൾ ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. ഞാൻ കള്ളു കുടിക്കും. ഉണ്ടായിരുന്നു. ഇഷ്ടംപോലെ ആൾക്കാർ വന്നു. എനിക്ക് കോടികളാണ് എനിക്ക് ഓഫർ ചെയ്തവരുണ്ട്. ഞാൻ ആരെയും ഒന്നും മേടിച്ചിട്ടില്ലല്ലോ. 1 രൂപ പോലും എനിക്ക് വേണ്ട. ഞാൻ ഇപ്പോഴും കോളനിക്കകത്താണ് കിടക്കണം. 3 സെൻറ്റ് സ്ഥലത്തിനകത്ത് കിടക്കണേ. എൻ്റെ പെമ്പറോത്തിയുണ്ട്. എനിക്ക് 4 പിള്ളേരുണ്ട്. എൻ്റെ 2 പെൺപിള്ളേരെ കെട്ടിച്ച് கெட்டியல்ல அவரும் ஒளிச்சோடி போயதான். நான் ஒளிச்சோடி. அடக்காராஜோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கிட்டத்தட்ட 28 வருஷமா மாற்ற முடியல பாத்தியா. முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குமூலம், இதுதான் உண்மை எத்தனை வருஷமானாலும் மறைக்க முடியாது. ஆனா பொய்யை வந்து நீங்க எவ்வளவு வாண்டி வேணாலும் எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க மறைக்கலாம். ஆனா உண்மை ஒரு தடவை நீங்க உண்மை பேச ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே உண்மைதான் நிற்கும். அபயாவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அபயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியா என்ஜாய்மெண்ட்டா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிற மக்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த 28 வருஷமா மாற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிபிஐலேருந்து எல்லாரும் மாற்றி கேம் ஆடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மக்களே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனால் மறுபடியும் மறுநாள் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நிலைமைக்கு இந்த கேஸில் நிறைய விஷயங்களை மாற்றி இந்த கேஸில் இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தப்பு செய்தவங்க எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த எண்ட் வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த கொலை செய்தது இவங்க தான் தெரியும். இத்தனை நாளாக பணபலத்தையும் அரசியல் பலத்தையும் வச்சு இவங்க ஏமாத்திட்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? 28 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட்டா ராங்கா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ல தெரிவிங்க. எஸ்பெஷலி இந்த வீடியோவை முழுக்க நான் டெடிகேட் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடக்கா ராஜு. இந்த அடக்கா ராஜுவோட ஸ்டேட்மெண்ட்டு தன்னோட தன்னம்பிக்கையோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடி அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னா ஹேண்ட்ஸ் அப் டு அடக்கா ராஜு. இன்னைக்கு இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில், இந்த கேஸ் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பத்தி இன்னைக்கு ஒரு படமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை ரேகா சித்திரம், படத்து பேர் வந்து ரேகா சித்திரம், ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. உண்மையிலே அங்க நடந்த அந்த உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு இந்த படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால மீண்டும் இந்த கேஸை பத்தி பொதுமக்கள் எல்லாம் ஆர்வமா நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பழைய டீட்டெயிலாக நீங்க போய் பார்க்கறதோட உங்களுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.